ஓகே. பியர் ப்ரெஷரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். சினிமா கல்ச்சர்னு சொல்லிட்டு ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் வயசில் வந்து ஒரு கேள்வி ஒன்று வரும். நீ யார் ஃபேன்டா? அவனுக்கே அவனுக்கு தெரியாது. அவன் வந்து அப்படியே சினிமா ரசிகனும் கிடையாது. இப்போ ஏதோ சொல்லணும், நான் விஜய் ஃபேன், அஜித் ஃபேன், ஏதோ ஒரு அவனுக்குள்ளேயே பிரிச்சுட்டு ரஜினி கமல் சொல்லிட்டு அடிச்சுப்பானுங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அடிச்சுப்பானுங்க. வாழ்க்கை ஃபுல்லாக படத்துக்கு அவன் வீட்டில் இருக்க காசை இது பண்ணி கட்டடிச்சு அது சில பேர்லாம் வந்து சில கிறுக்கணுங்களா இருக்கானுங்க. சில கிறுக்கணுங்களா கேட்டா என் தலைவன் வந்து அப்படி இப்படி நானும் வந்து அப்படிதான் இருந்தவன். இப்போ வந்து நம்ம ஒருத்தர் இருக்காரு பத்தியா, இப்போ வந்து சிஎம் ஆக போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு பத்தியா, அவருக்காக அதே இதுல மாட்டினவன் தான். ஏதோ அதுக்கப்புறம் வந்து மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது. இப்போ சிஎம் ஆக ட்ரை பண்ணிட்டு கரூர்ல வந்து ஒரு வேலையை பண்ணாரு பாத்தீங்களா, அவரோட ரசிகன் தான் ஒரு காலத்துல. நானும் வந்து ரசிகன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துல வந்து பியர் பிரஷர்னால அவர் ரசிகனான, பியர் பிரஷர்னால ரசிகனான.